வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை உதிர்ந்த மலர்கள். மலர்கள் எப்போதும் அழகாகவே இருக்கும். ஆனால் அவை எப்போதும் உதிரும் என்பதை நம்மால் அறிய முடியாது. சில மலர்கள் பூக்கும் முன்பே உதிர்ந்துவிடும். சில மலர்கள் பூத்தாலும் வாடிவிடும். ஆனால் சில மலர்கள் காலம் கடந்து போனாலும் தங்களது மனத்தை என்றும் இழக்காது. இக்கதை அப்படிப்பட்ட ஒரு காதல் மலரின் மனத்தை பற்றியது. மதுரை நகரின் நடுப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிறிய ஆனால் மிகவும் பிரபலமான மல்லிகை மனம் என்ற பூக்கடையில் வேலை பார்த்தவள் திவ்யா. அவளது உலகம் மலர்களின் மனதுடன் கலந்திருந்தது. குழந்தை பருவத்திலிருந்தே அவளுக்கு மலர்களில் ஒரு ஈர்ப்பு. மலர்கள் மனிதர்களை விட அதிக உண்மையாய் இருக்கின்றன என்று சொல்வாள். அவளது கைப்பொழிவு மலர்களை அலங்கரித்து வாடிக்கையாளர்களுக்கு புன்னகையுடன் விற்பது. திவ்யாவின் அப்பா பழைய தலைமுறையைச் சேர்ந்தவர். மலர்களின் மனம் கிடைக்கின்ற வரைக்கும் தான் வியாபாரம், ஆனால் வாழ்க்கையில் மனம் எங்கே கிடைக்கும் என்று அடிக்கடி சொல்வார். திவ்யா எப்போதும் சிரித்து விடுவாள். அப்பா, உண்மையான மனம் நம்மால் தேடப்பட வேண்டும். ஒரு நாள் மாலை நேரத்தில் மழை தூறி கொண்டிருந்தது. ஒரு புது வாடிக்கையாளர் கேமரா தூக்கி கொண்டு கடைக்குள் நுழைந்தான். அர்ஜுன். அவன் ஒரு புகைப்பட கலைஞன். ஒவ்வொரு அழகும் கேமரா மூலம் வாழ்த்தப்பட வேண்டும் என்று அவன் நம்பிக்கை. அவன் உலகம் முழுவதும் சுற்றி இயற்கையின் அற்புதங்களை படம் எடுப்பதில் விருப்பம் கொண்டவன். அவன் கடைக்கு வந்ததும் அங்கிருந்த ஜாஸ்மின் மாலையை ரசித்தான். இங்கே கிடைக்கும் மலர்கள் எல்லாம் தினமும் புது பூக்களா? திவ்யா அவனை பார்த்து சிரித்தாள். ஆமாம், மலர்கள் வாழ்க்கையைப் போல் தினமும் புதிதாக இருக்கணும், இல்லை என்றால் வாடி போய்விடும். அர்ஜுனுக்கு அவளது பதில் பிடித்துவிட்டது. அப்படியா? ஏதாவது வாழ்க்கையும் புதிதாகவே இருக்கணும்னு நீ சொல்கிற? நிச்சயமாக. ஒரு சிறிய சந்திப்பு காதலின் முதல் முத்திரை வைத்தது. அன்று முதல் அர்ஜுன் தினமும் அந்த கடைக்கு வந்தான். சில நேரம் ஜாஸ்மின் வாங்கி செல்வான், சில நேரம் ரோஜா. இன்று என்ன பூ வாங்க போறீங்க என்று கேட்டாள். இன்று உன் சிரிப்பை வாங்க முடியுமா? திவ்யா சிரித்தாள். சில விஷயங்களை விற்க முடியாது, அது இலவசம். அர்ஜுனுக்கு புரிந்தது. அவள் இன்னும் உண்மையாக அவனை உணரத் தொடங்கவில்லை. மதுரை மன்னர் அரண்மனை அருகே அர்ஜுனின் புகைப்பட கண்காட்சி நடந்தது. திவ்யா முதல் முறையாக அவன் எடுத்த புகைப்படங்களை பார்த்தாள். அவனின் ஒவ்வொரு படமும் பேரழகாயிருந்தது. உனக்கு இவ்வளவு அழகாய் படம் எடுக்க தெரிஞ்சா நீ உன்னோட வாழ்க்கையில் அழகை எடுக்க நினைச்சதில்லையா அர்ஜுன்? அசந்து போனான் அர்ஜுன். என்னவோ நினைச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் அந்த அழகு வரவில்லை. திவ்யா அவனை பார்த்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். அவளது இதயத்தில் காதல் மலராயிருக்கும்போது அவள் அதை வெளிப்படுத்த தயங்கினாள். ஒரு நாள் திவ்யாவின் அப்பா ஒரு நல்ல வரன் பார்த்தார். இந்த மனம் நீ மறுக்கக்கூடாது என்றார். திவ்யா முடிவெடுக்க முடியவில்லை. அவளின் வாழ்க்கையில் அர்ஜுன் ஒரு கனவாக இருந்திருந்தான். அர்ஜுனிடம் அவள் நேராக சொல்ல முடியவில்லை. நீயும் நானும் வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள் போல. அர்ஜுன் அதிர்ந்து போனான். நீ முடிவு செய்து விட்டாயா திவ்யா? தலை குனிந்தாள். அவனிடம் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவள் இதயம் அவனை விட்டுவிட தயங்கியது. ஒரு மாதம் கழித்து அர்ஜுன் ஒரு புகைப்பட கண்காட்சி வைத்தான். அவன் எடுத்த புகைப்படங்களில் ஒன்று மல்லிகை மனம் பூக்கடையின் புகைப்படம். அதை பார்த்து திவ்யாவின் அப்பா உணர்ந்தார். அர்ஜுன் வெறும் புகைப்பட கலைஞர் அல்ல, அவன் வாழ்க்கையை நேசிக்கிறவன். திவ்யாவும் உணர்ந்தாள். அவனின் காதல் மலராய் பூத்திருக்கிறது. அவனது அப்பா சமாதானமாகிய பிறகு திவ்யா அர்ஜுன் கையை பிடித்தாள். நீ காதலின் கண்காட்சியில் ஒரு படம் போட்டிருக்காயே? ஆமாம். என்ன படம்? அர்ஜுன் புன்னகைதான். நீ என் வாழ்நாள் புகைப்படம். அந்த நாள் முதல் அவர்கள் காதலை மலராய் பாதுகாத்தனர். காதல் என்பது உறுதியானது. அது சில நேரம் உதிர்ந்து விடலாம்,
ஆனால் உண்மையான காதல் தன் மனதை என்றும் இழக்காது. திவ்யாவும் அர்ஜுனும் மலர்களாய் பிறந்து மனமாக வாழ்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.